2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். சில சத்தியங்களை 1 2 3 4 5 என்று நாம் பார்க்கலாம். ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் பொழுது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அப்படின்னு வாசிக்கிறோம். கனம் பொருந்திய ஸ்திரீ, such a noble women. அவள் எதிர கனம் பொருந்தியவள் அப்படின்னு தெரியல, அதுல பைபிள் மென்ஷன் பண்ணல. நான் நினைக்கிறேன் உலக பிரகாரமான சில பொசிஷன்ல அல்லது வெல்த்ல அல்லது தன்னுடைய அவ வகிக்கிற பதவினாலேயோ இல்ல ஒரு, நான் உடனே நம்ம அந்த நாட்களுக்கு நான் செல்ல விரும்பல. நான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பொசிஷனுக்கு நான் சத்தியத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்புறேன். ஃபார் எக்ஸாம்பிள், புருஷன் வந்து நான் சமயமாய் ஒரு ஒரு சர்ச்சுக்கு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். நம்ம சிஎஃப்சியில் வேற ஒரு இடத்துக்கு நான் மினிஸ்ட்ரிக்காக நான் போயிருந்த பொழுது ஒரு நம்மளுடைய திருச்சபை இல்லாதபடிக்கு ஒரு ஃபேமிலி எனக்கு என்னோட இன்னொரு சகோதரனுக்கும் தங்குறதுக்கு இடம் கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபேமிலி எங்களை பராமரித்தார்கள். 2 நாட்கள் அவர் வீட்டில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். அந்த சிஸ்டர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். புருஷன் யார் என்றால் புருஷன் ஒரு காட்ஸ் மினிஸ்டர், தேவனுடைய ஊழியக்காரராக இருந்தார். அவர் ஏற்கனவே ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சுட்டு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வேலை ரிசைன் பண்ணிட்டு ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வந்துட்டார். ஒய்ஃப் யார் என்றால் அந்த டிஸ்ட்ரிக்டினுடைய கலெக்டர். அவங்க வீட்டில் தான் நாங்கள் 2 நாள் தங்கியிருந்தோம். நான் அப்ப நினைத்திருந்த பொழுது நாம் சூனேமுடைய சகோதரியை நான் நினைத்துக் கொண்டேன். ஓ, கனபுருந்திய ஸ்திரீ ஒரு கால் பொசிஷன்லயோ இல்ல படிப்புலையோ இல்ல சம்பாத்தியத்தினாலேயோ இல்ல ஃபேமிலி பேக்கப்னாலேயோ எந்த வகையினாலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரிமார்கள், ஏதோ ஒரு வகையில உங்களுடைய புருஷனை காட்டிலும் நீங்க கனபுருந்திய ஒரு ஸ்திரீயா இருக்கீங்க. படிப்புனால உங்களுடைய புருஷனுடைய படிப்பு காட்டிலும் உங்களுடைய படிப்பு ஹையர் எஜுகேஷன், உங்களுடைய நீங்க வாங்குற சேலரியை காட்டிலும் உங்களுடைய சேலரி அதிகம், உங்களுடைய ஹஸ்பண்டுடைய ஃபேமிலி பேக்கப் காட்டிலும் உங்களுடைய ஃபேமிலி பேக்கப் ஹை, உங்களுடைய புருஷனுடைய ஞானத்தை பார்க்கலாம் புத்தியை பார்க்கலாம் உங்களுடைய புத்தி ரொம்ப சவுண்டா இருக்குன்னு வச்சுங்க. ஏதோ ஒரு வகையில நீங்க வந்து கனபுருந்திய ஒரு ஸ்திரியா இருக்கீங்க. இந்த 8வது வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முழுவதும் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்னா சூனேம் சிஸ்டருக்கு தான் அங்க இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. யாருக்கு அந்த அதிகாரத்துல இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படின்னா புருஷனை குறித்து இம்பார்ட்டன்ஸ் இல்லை. அதுல கனபுருந்திய ஸ்திரீ, அவருடைய புருஷன் எப்படி இருக்காங்கிறத நான் காண்பிக்கிறேன் பாருங்க. 14ஆம் வசனம், அவருடைய புருஷனை குறித்து காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷன் பெரிய வயது உள்ளவன். என் பாஷையில சொன்ன அப்படின்னா கிழவன். என்ன இல்ல, திருமணமாகி எத்தனை வருஷங்கள் ஆகுது? அநேக ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனா என்ன இல்லை அப்படின்னா பிள்ளை இல்லை. இப்ப பாருங்களேன், சரி, ஒரு பக்கம் மனைவியினுடைய கண்டிஷன் என்ன அப்படின்னா கனம் பொருந்திய ஸ்திரீ, எங்க புருஷன் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. 2வது அவர் என்ன அப்படின்னா அவர் வந்து வயது சென்றவன், கிழவன். 2வது இத்தனை வருஷம் திருமண வாழ்க்கையில் என்ன குடும்பத்துல என்ன இல்லை அப்படின்னா பிள்ளை இல்லை. புருஷனை அற்பமா எண்ணுகிறதுக்கும் அசட்டை பண்ணுகிறதுக்கும் யாருக்கு அதிக வாய்ப்பு உள்ளது அப்படின்னா இந்த ஸ்திரீக்கு, இந்த மனைவியானவளுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனால் என்ன செய்யல அப்படின்னா அசட்டை செய்யல, அற்பமா எண்ணல. சிஸ்டர்ஸ், இதை நாம் என்னைக்குமே சிந்தையில வச்சுக்கணும். ஏதோ ஒரு வகையில நாம் புருஷனை காட்டில நம்ம ஹையர் லைஃப்ல இருக்கிறதுனால, சில பேக்கப்ல இருந்து வந்ததுனால, படிச்சிருக்கிறதுனால, சில புத்தி கூர்மையா இருக்கிறதுனால நாம் இந்த கனபுருந்திய ஸ்திரீ இந்த பக்கம் வச்சுக்கோம். இன்னொரு கனபுருந்திய ஸ்திரியை நான் காண்பிக்க விரும்புகிறேன். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இவள் ஒரு கனபுருந்திய ஸ்திரீ. எந்த அளவுக்கு இவள் கனபுருந்திய ஸ்திரீ என்றால் அவருடைய தகப்பன் இஸ்ரவேல் சமஸ்தானத்தினுடைய முதல் ராஜா சவுல் ராஜாவுடைய குமாரத்தி. யாருக்கு புருஷன்? அவளுடைய புருஷன் யார் அப்படின்றால் தாவீது. இங்க நான் வாசிக்கிறோம் 16ஆம் வசனத்துல, கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்துக்குள் பிரவேசிக்கிற போது, ஏப்பா, தன்னுடைய தகப்பனுடைய காலத்தில் தகப்பன் ராஜ்யபாரத்தில் சவுல் ராஜ்யபாரம் பண்ணின நாட்களில் இந்த கர்த்தருடைய பெட்டி பிலிஸ்தீருடைய எல்லையில இருந்தது. காட்டிலையும் மேட்லையும் பனியிலையும் மழையிலையும் பிலிஸ்தீருடைய எல்லையில இருந்ததான கர்த்தருடைய பெட்டியை உள்ளார கொண்டு வரணுங்கிறதுக்கு மீகாலுடைய தகப்பனாகிய சவுலுக்கு அதை கொடுத்து தாட்டே கிடையாது. நாட் அட் ஆல், நோ இன்ட்ரெஸ்ட் அட் ஆல். அவனுடைய காரியம் எல்லாம் தன்னுடைய பொசிஷன் எப்படி காக்கலாம், தன்னுடைய பொசிஷன் எப்படி காக்க வைக்கலாம், தனக்கு அடுத்து இன்னொரு மனுஷன் தனக்கு போட்டியா தாவீதுங்கிற ஒரு மனுஷன் வந்துட்டான், அவனை டீல் பண்றதுக்கு தான் நேரம் அதிகமா இருந்ததே தவிர கர்த்தருடைய பெட்டியை குறித்து சவுலுக்கு என்னவே இல்லை, அக்கறை இல்லை. இப்ப தாவீது ராஜா, தாவீது தன் ராஜ்யபாரம் எடுத்த பிறகு அவனுடைய விஷயத்துல முதல் காரியம் என்ன அப்படின்னா, ஓ காட், கர்த்தருடைய பெட்டி வெளியில இருக்கு, அமினதாபினுடைய மேட்ல இருக்கு, அந்த பெட்டியை தேவனுடைய நகரத்துக்குள்ள கொண்டு வரணுங்கிறது அவனுடைய வில் அண்ட் விஷா இருந்தது. முழு முனைப்போட இருந்து அந்த பெட்டியை, கர்த்தருடைய பெட்டி நகரத்துக்கு கொண்டு வரான். அவன் ஆவிக்குரியவன்.
ஆனால் அவளுடைய மனைவி பக்கா ஞானசூன்யம், பக்கா டியூப்லைட், பக்கா ஞானசூன்யம். பாருங்க, தாவீதின் நகரத்துக்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய, அதாவது கனபொருந்திய ஸ்திரீ மீகால் ஜன்னல் வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவளை அவமதித்தாள். அந்த இடத்துல ஒரு வார்த்தை நீங்க பார்க்கணும் சிஸ்டர்ஸ், என்ன போட்டிருக்கு அப்படின்னா, சவுலின் குமாரத்தியாகிய மீகால் அப்படி போட்டிருக்கு பாருங்க. டாட்டர் ஆஃப் சால், இன்னொரு வார்த்தை கூட சேர்த்துக்கலாம், டாட்டர் ஆஃப் கிங் சால். என்ன ஸ்பிரிட் ஏறி கிடக்கு அப்படின்னா, மீகால் மண்டையில என்ன ஏறி கிடக்கு அப்படின்னா, டாட்டர் ஆஃப் கிங் சால். டேவிட் ஹஸ்பண்ட் சோட்டா பாய், சோட்டா பாய். நான் யார் அப்படின்னா, எங்க அப்பா யார் தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னதாகவும் டாட்டர் ஆஃப் சால், டாட்டர் ஆஃப் கிங் சால். கல்யாணம் ஆனதுக்கு பிறகும் ஹோலி ஸ்பிரிட் எப்படி எழுதி வச்சிருக்காரு அப்படின்னா, சவுலின் குமாரத்தி ஆகிய மீகால். அந்த வார்த்தை எப்படி எழுதிருக்கலாம்? தாவீதின் மனைவியாகிய மீகால் பலகனி வழியாக பார்த்து அப்படின்னு எழுதிருக்கலாம். ஏன் ஆவியானவர் அப்படி இந்த வார்த்தை ஒவ்வொரு ஈச் அண்ட் எவரி வேர்ட் ஆவியானவர் ஒன்றை பார்த்து அவருடைய இருதயத்துக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னா, சவுலின் குமாரத்தி ஆகிய மீகால். நான் யார் தெரியுமா? நான் கனம்பொருந்திய ஸ்திரீ. எங்க அப்பா யார் தெரியுமா? நான் யார் குமாரத்தி தெரியுமா? என் பேக்கப் என்ன தெரியுமா? என் பொசிஷன் என்ன தெரியுமா? சிஸ்டர்ஸ், forget your புகுந்த அந்த பிறந்த வீட்டை, உன் தகப்பன் வீட்டை மறந்து விடுன்னு எதை சொல்லுது? Psalm 25ல உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு, அப்பொழுது உன்னுடைய உள்ளான மகிமையிலே உன் ராஜா உன் ஆண்டவன் பிரியப்படுவான். எது உள்ளான மகிமை? அமிதிலும் அந்த சாந்தமுள்ள ஆவி, தன்னுடைய கணவனை கனப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. கனம் பொருந்திய ஸ்திரியா இருந்தால் தன் புருஷனை கனப்படுத்தணும், தலையை ஹானர் பண்ணணும், அசட்ட செய்யக்கூடாது, அற்பமா என்னக்கூடாது. தன் இருதயத்தில் அவமதித்தால். ஓகே, அதுக்கு ரிசல்ட் என்னங்கிறது அந்த அதிகாரத்துக்கு நமக்கு தெரியும். மரணம் அடையும் நாள் மட்டும் அவளுக்கு பிள்ளை இல்லாத இருந்தது. We will turn to 2 Kings chapter 4 verse 8. கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ, கனம்பொருந்திய ஸ்திரீ தன்னுடைய புருஷனை கனப்படுத்தினவள், அற்பமா எண்ணாதவள், அசட்டை செய்யாதவள். ஓகே, அவளுடைய காரியங்களை நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம். போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். யாரு அப்படின்னா, எலிசா. தேவ மனுஷனாகிய எலிசா சுனேமுக்கு போயிருக்கும் பொழுது கனம்பொருந்திய ஸ்திரீ அவன் போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். வாட் இஸ் ஸ்பிரிட் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி? பிரியமானவர்களே, பரிசுத்தவான்களை கால்களை கழுவுதல், பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவுதல் நம்மளுடைய அது ஒரு பெரிய பாக்கியம். தேவ மனுஷர்கள், தேவ பரிசுத்தவான்கள் நம்முடைய வீட்டுக்கு வர்றது, தேவனுடைய சபையில் உள்ள பரிசுத்தவான்கள், ஆல் செயின்ஸ் அல்லது தேவனுடைய ஊழியக்காரர்கள், சபையினுடைய மக்கள், இவர்களுக்கெல்லாம் நம்மளுடைய வீடு என்னைக்குமே என்னவா இருக்கணும்? பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவுறதுக்கு நம்மளுடைய வீடு திறந்த இடமா இருக்கணும். அட் எனி டைம், எந்த டைமும் யாருக்கும் the spirit of hospitality. So wonderful spirit, such a கனம்பொருந்திய ஸ்திரீ போஜனம் பண்ண அந்த ஹாஸ்பிட்டாலிட்டியுடைய ஸ்பிரிட் வருந்தி கேட்டுக்கொண்டால், அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். ஓகே, நாம் இங்க வாசிக்கிறோம். இந்த ஹாஸ்பிட்டாலிட்டின்னு பார்க்கும் பொழுது நான் இன்னும் 2 சிஸ்டர்ஸ் கூட நான் காண்பிக்க விரும்புறேன். எவ்வளவாய் இந்த சகோதரி பாருங்க, புதிய உடன்படிக்கையில் உள்ளதான பீட்டர் தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது சாராயினுடைய ஸ்பிரிட்டை காண்பிக்கும் பொழுது, தன் புருஷனுக்கு தன்னை கீழ்ப்படிந்து தன்னை அலங்கரித்துக் கொண்டவள், பூர்வத்தில் தங்களை கீழ்ப்படுத்தினால் தங்களை அலங்கரித்துக் கொண்டதான சகோதரிமார்கள் எவ்வளவோ பூர்வத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு ஹோலி ஸ்பிரிட் கன்விக்ட் பண்றது பீட்டர் சொல்றது யார் அப்படின்றால் ஒரு சகோதரி காண்பிக்கிறார், சாராய். அவருடைய ஸ்பிரிட்டை பாருங்களேன். 18ஆம் அதிகாரம், ஆதியாகம புத்தகம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வீட்டுக்கு யார் வந்துட்டா அப்படின்னா, பகலின் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, பகலின் உஷ்ண வேளையில் நல்ல உச்சி வெயில்ல ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது 3 புருஷர்கள் வந்துட்டாங்க. அதுல 3 பேர்ல ஒருவர் கர்த்தர், 2 பேர் தூதர்கள். சோ 1+2 3 பேர் உள்ளார வந்துட்டாங்க மதிய வேளையில. ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய வீடு இல்ல, ஒரு பெரிய மேன்ஷன், ஒரு பங்களா, போக்குவரத்து, வில்லா ஹவுஸ் எல்லாம் அவர் இல்ல, சாதாரண ஒரு கூடாரவாசி. ஆனால் சீமான், செல்வ சீமான், எந்த அளவுக்கு செல்வ சீமானா இருந்தார் என்றால் 318 பேரை வச்சு வேலை செய்யற அளவுக்கு ஒரு பெரிய கம்பெனி, மம்ரே சமபூமியில் பெரிய ஒரு தொழிலதிபரா இருந்தார், செல்வ சீமானா இருந்தார். பட் அவனுடைய தரிசனம் எல்லாம் இந்த பூமியில, ஆண்டவரே நான் ஒரு பரதேசி, நான் ஒரு அந்நியன், எனக்கு ஒரு நகரம், தூரத்துல ஒரு நகரத்தை ஆயத்தப்படுத்திருக்கீங்க, இந்த பூமியில நான் ஒரு பரதேசியா நான் இருக்கட்டும், நான் ஒரு கூடாரவாசியா இருக்கட்டும். அவனுக்கு கிடைத்த வெளிச்சம், அவன் கூடார வாசல்ல உட்கார்ந்துருக்கும் பொழுது 3 புருஷர்களை பார்த்துட்டாங்க. See the spirit of hospitality. உடனடியாய் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வந்து கழுவுறதும், அவரோட கால்களை கழுவி அவரோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் உள்ளார போய் உட்கார வைக்க இடம் இல்ல, அங்க ஒரு மரம், அந்த ஒரு மரத்தடியில உட்கார வச்சு, ஆச்சரியமா இருக்கு பாருங்க, கொஞ்சம் தண்ணீர் இந்த மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். வாட் a man of God.
கர்த்தரையும் தூதர்களையும் உள்ளார வீட்டுல கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்கு சரியான இல்லை. ஒரு கூடார வாசை எங்க உட்கார வச்சார் அப்படின்னா, ஒரு மரத்தடியில உட்கார வச்சு தண்ணி கொடுத்து கால் கழுவி, ஆண்டவன் மாதிரே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சீக்கிரமாய் நான் உங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டான். அவ வீட்டுக்குள்ள கூடாரத்துல போய் மனைவிட்ட சொல்றான் பாருங்க, சாராயிட்ட. 6ஆம் வசனம், ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் போய் சாராள் இடத்தில் போய், நீ சீக்கிரமாய், see the word, தீவிரமாய் கூடாரத்துக்குள் பிரவேசித்து சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். எத்தனை மணிக்கு இப்ப புரோட்டா சுடணும் அப்படின்னா, நல்லா உச்சி வெயில்ல நல்லா 3 படி மாவு எடுத்து, அவ கிளவி, அவ கிட்டத்தட்ட 90 வயசு கிளவி. இப்ப முன்ன பின்ன சொல்லாம திடீர்னு வந்தா என்னத்த சொல்றது? பேசாம தலப்பா கட்டியில போய் 2 ஆர்டர் கொடுங்க, பிரியாணி ஆர்டர் பண்ணுங்க. ஏப்பா பிரதர்ஸ் என்னங்க பிரதர்ஸ், நேரங்காலம் சொல்லிட்டு வரணுங்க. இப்படி எல்லாம் வந்து அப்படி நான் என்ன பண்றது? வெயில் அடிக்கிற உச்சி வெயில பாத்தீங்களா, அது 3 படி மாவு எடுத்து சூடுங்கிறீங்க. அப்படியே முறுமுறுக்கல. சாராய், என்ன ஒபீடியன்ஸ், என்ன சப்மிஷன் ஸ்பிரிட். சீக்கிரமாய் சாராய், ஆண்டவன்மார் வந்திருக்கிறாங்க, நாம் அவர்களை ஹாஸ்பிட்டாலிட்டி, அவர்களுக்கு நாம் சேவை செய்யணும், அவர்களை கால் கழுவணும், அவர்களுக்கு செய்யணும் அப்படிங்கிறப்ப அவ்வளவு எழுந்திருச்சு பாருங்க. 3 படி மல்லிய மாவு எடுத்து பிசைஞ்சு அப்பம் சுட்டு புரோட்டா சுட்டு, அப்புறமேல வேலைக்காரர்கள்ட்ட கொடுத்து ஒரு பீஃப் அடிச்சு நல்ல கன்றுக்குட்டிய கறி எடுத்து கொண்டு வந்து அவர்களுக்கு சமைச்சு, எங்க எல்லாம் மாமர தடியில எல்லாம் ஓப்பன் ஏர் மீட்டிங்ல போட்டு அவர்களுக்கு புரோட்டா சுட்டு பீஃப் கறியை வச்சு அவர்களை ஃபெலோஷிப் பண்ணி ஆசீர்வதிச்சுட்டு, வாட் எ வண்டர்ஃபுல் ஸ்பிரிட். இப்ப அங்க முடிச்சுட்டு ஆபிரகாம் வீட்டை முடிச்சுட்டு இப்ப நேரா ஃபேமிலி, இந்த 3 பேர் எங்க போறாங்க அப்படின்னா, 3 பேர்ல கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, நான் சோதோம் குமாராவுக்கு வரல, நான் சோதோம் குமாராவுக்கு வரல, லோத்து வீட்டுக்கு நான் வரல. லோத்தை, நீதிமானாகிய லோத்தை, 35% மினிமம் ரைச்சியஸ் மேன் ஆகிய லோத்தை ஆபிரகாமின் நிமித்தம் அவனை ரட்சித்திருங்க, அவனுடைய குடும்பத்தாரை ரட்சித்திருங்க, நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் போயிட்டா. 2 தூதர்களும் அங்க வராங்க. 19ஆம் அதிகாரம். இங்க ஒரு சிஸ்டர்ஸ் பாக்குறோம் பாருங்க. 19ஆம் அதிகாரம். 2 தூதரும் சாயங்காலத்தில் சோதோமுக்கு வந்தார்கள். ஜெனிசிஸ் சாப்டர் 19. 2 தூதர். ஏன்னா 3ஆம் வசனத்துல மேல 33 அந்த அதிகாரத்தில் மேல கர்த்தர் ஆபிரகாமோட பேசி முடித்த பின்பு போய்விட்டார். அந்த 2 தூதரும் சோதோமுக்கு வந்தார்கள். அங்க பாருங்க 2ஆம் வசனத்துல, ஆண்டவன் மார்களே, அடியேனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். இங்க யாரு அப்படின்னா, 18ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு என்ன அப்படின்னா கூடாரம். இங்க யாருக்கு அப்படின்னா லோத்துக்கு என்ன இருக்கு அப்படின்னா வீடு, ஹவுஸ், வீடு. நல்ல சோதோம்ல இருக்கிறோம். நித்தமும் அநியாயத்தை கண்டு 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 தன் இருதயத்தில் நீதி உள்ள, தன் இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமான் ஆகிய லோத்து. ஆனால் அதேதான் அங்கதான் குடித்தனம், அங்கதான் பிசினஸ், அங்கதான் டிரான்சாக்சன்ஸ். தன்னை எவ்வளவு பாதுகாத்துக் கொள்ளலாமோ பாதுகாத்துக் கொள்ளலாம். ஏன்னா கம்ஃபர்டபிள் லைஃப், நல்ல கனம் பொருந்திய வாழ்க்கை, வீடு, செல்வ செழிப்பு, பிசினஸ் டிரான்சாக்சன்ஸ், நீர்வளம் பொருந்தினதான காரியங்கள். தூதர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க, வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள். அப்பா, வீதியில ராத்தங்கனாலும் தங்குவோம், நாங்க வீட்டுக்குள்ளார் வரல. லோத்துக்கிட்ட சொன்ன வார்த்தை, லோத் நாங்க வரல, நான் வீதியில ரோட்ல தங்குனாலும் தங்குவேன், ரோட்ல தங்குனாலும் தங்குவேன், வீட்டுக்குள்ள வரமாட்டேன், வீட்டுக்குள்ள நான் வரல. அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனிடத்திற்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணது நிமித்தமாய் 2 தூதர்களும் வீட்டுக்குள்ள போறாங்க. யார் புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டார்கள் பாருங்க, 3ஆம் வசனத்துல பாருங்க. அப்ப சுட்டது யாருன்னு பாருங்க. 18ஆம் அதிகாரத்துல அப்ப சுட்டது யார் அப்படின்னா 90 வயசு கிழவி சாராய். எப்ப அப்படின்னா மத்தியான வேளையில. இங்க யாரு புளிப்பில்லாத அப்ப, இங்க யாரு புரோட்டா சுட்டா அப்படின்னா அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். அவன் லோத்து புரோட்டா சுட்டான். வாட் அபவுட் லார்ட்ஸ் வைஃப் அப்படின்னா, லார்ட்ஸ் வைஃப்லாம் இங்க பாருங்க, அதெல்லாம் நீங்க பாத்துங்க. உங்களுக்கு பிரதர்ஸ் வேணும்னா நீங்க பாத்துங்க, என்னாலலாம் முடியாது. ஒண்ணு நீங்க புரோட்டா சுடுங்க, நீங்க கறி செய்யுங்க, இல்லைன்னா வெளியில ஆர்டர் பண்ணுங்க, என்னாலலாம் முடியாது. அவ உள்ளார நல்லா இப்படி படுத்துட்டா. அப்படி உள்ளார 2 பொண்ணுங்க வந்தாளுங்க, 2 மகள், லோத்துனுடைய 2 வைஃப். 2 ஹலோ அங்கிள், ஹலோ பிரைஸ் தி லார்ட், என்னமா படிக்கிற? சோதோம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். சோதோம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஓ ஹாய் அங்கிள். இதுல ஒண்ணு மாட்டிக்கிட்டு, இதுல ஒண்ணு மாட்டிக்கிட்டு, அதோட ஹாய் பின் டஸ்ட் புஷன் இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு, ஹாய் அங்கிள். இன்னொரு பாப்பா,
Gomorrah College of Technology, Gomorrah College of Technology, Sodom College of Engineering. தஸ் புஷ்ன்னு சொல்லிட்டு ஹாய் எல்லாம் போய் பிள்ளைங்க எல்லாம் கதை. லோத் ஒய்ஃப் ஒரு ரூம்ல அடைச்சிக்கிட்டா, இந்த பொண்ணு ஒரு ரூம்ல அடைச்சிக்கிட்டா, அந்த பொண்ணு ஒரு ரூம்ல அடைச்சிக்கிட்டா, எல்லாம் பாய் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்துக்கிட்டு சாட்டிங். தூதன்மார்கள் ஏற்கனவே சொன்ன வரலன்னு சொன்னேன், நான் வரலன்னு சொன்னல. பாவம் லோத் என்ன செய்தான் என்றால், அந்த சாயந்தரத்திலே புரோட்டா சுட்டான். அவன் ரைச்சியஸ் மேன். அந்த நீதிமானை ஆகிய லோத்தை தேவன் ரட்சித்தார். அவன் நிமித்தம் அவன் குடும்பத்துக்கு இரக்கம் பாராட்டினார். ஓகே, நாம் இப்படிப்பட்ட ஸ்திரீகள் எல்லாம் வேதத்தில் ஆண்டவர் வச்சிருக்கார் பாருங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் ஒரு ஸ்திரியை வச்சிருக்கிறார், ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் ஒரு ஸ்திரியை வைத்திருக்கிறார். சோ நாம் எதை சொல்றோம் அப்படின்னா, ஸ்பிரிட் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி. ஓகே, நம்பர் 1 நம்மளுடைய ஃபேமிலி லைஃப்குள்ள that is a spirit of hospitality அப்படிங்கறதான பகுதியை நாம் முதல் சத்தியமாக நான் சொன்னேன். Again we shall turn to 2 Kings chapter 4, 2 ராஜாக்களின் புத்தகம் 4. ஓகே, அவளுடைய அந்த ஸ்திரீயின் இடத்தில் நாம் காணப்படுகிற இரண்டாவது காரியம் என்னவென்றால், ஸ்பிரிட் ஆஃப் கண்டென்ட்மெண்ட். மனைவிமார்களுக்கு, சகோதரிமார்கள் இருக்கக்கூடியதான வண்டர்ஃபுல் ஸ்பிரிட் ஆஃப் கண்டென்ட். என்ன நிலைமையிலும் நான் மனரம்யமா இருக்க நான் கற்றுக்கொண்டேன். அதுல அவ என்ன, அவளுடைய மன ரம்யத்தை, அவளுடைய ஸ்பிரிட் ஆஃப் கண்டென்ட்மெண்ட் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பாருங்க, இரண்டாவது சத்தியமாய் நாம் தியானிக்கிறோம். ஓகே, ஒரு நாள் மாடியில எலிசா இருக்கிறார், கேயாசி போன்றவர்கள் மாடியில் இருக்காங்க. அப்ப இவளுக்கு ஏதாவது ஒரு தயவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கேயாசி எலிசா சொல்லி அந்த ஸ்திரீ அழைச்சிட்டு வா, அவளுக்கு ஏதாவது நாம் நன்மை செய்யலாம்னு சொல்லுவார். அப்ப 13ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அந்த வசனத்தை நீங்க பாருங்க. இப்படிப்பட்ட சகல கருணையோடு எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாபதியின் இடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். ஓ காட், வாட் a wonderful spirit. அது பொய்யா அப்படின்னா பொய்யெல்லாம் கிடையாது. That's the spirit of contentment. என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன். ஐயோ, அதெல்லாம் ஒரு குறைவு இல்லை, நான் நல்லா இருக்கேன், நான் பரிபூர்ணம் அடைந்தாயிற்று. பவுல்ட்ட கேட்டா சொல்லுவார், பவுல்ட்ட ஆக்சுவலா குறைச்சல், உள்ளார ஒண்ணு இல்ல, எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணம் அடைந்தது, எல்லாம் ஒரு குறைச்சல், நான் நல்லா இருக்கேன் அப்படிம்பார். அது போய் நோ, we should hide. நான் மறைக்கிறது நம்மளுடைய தேவைகளை, மற்ற காரியங்களை போக்குவரத்து வெளியில அப்படியே காண்கிறது அர்த்தம் கிடையாது. ஐயோ நான் இப்படி இருக்கேன். சில பேர் எப்ப பார்த்தாலும் அப்படியே இருப்பாங்க. அப்படியே அவங்களோட முகத்தை பார்த்தாலே இந்த கிறிஸ்தவத்தை நாம என்ன சொல்றது, எப்ப பார்த்தாலும் இப்படி இருப்பாங்க. யாராவது பார்த்தா இந்த கிறிஸ்தவத்தை பார்த்தா எப்படி இருக்கும்? அவரு கிறிஸ்டியன் அப்படின்னா, ஆமா நான் கிறிஸ்தவன் அப்படி இருக்கேன், அவ்வளவுதான். நாளைக்கு சர்ச்சுக்கு நம்ம சர்ச்சுக்கு வருவாங்க, இந்த வேதத்தை எடுத்துக்குவாங்களே. அழகா சொல்லணும், பவுல் போல சொல்லணும், எல்லாம் எனக்கு கிடைத்தது, நான் பரிபூர்ணம் அடைந்தேன், எல்லாம் எனக்கு கிடைத்தது. அதோ இந்த ஸ்கிரீன் இடத்துல இந்த ஸ்பிரிட்டை பாருங்க. ஒரு ஓல்ட் கவெனன்ட்ல இருந்தாலும் அந்த ஸ்பிரிட் நியூ கவெனன்ட் ஸ்பிரிட். நான் சுகமா இருக்கேன் பிரதர், ஐ அம் ஃபைன், எனக்கு ஒரு குறைவு இருக்கு. திருமணமாகி இத்தனை வருஷங்கள் ஆச்சு, உனக்கு என்ன இல்லை அப்படின்னா குழந்தை இல்ல. ஆமா அங்கிள், ஆமா பிரதர், இத்தனை வருஷம் ஆச்சு குழந்தை இல்லாம இருக்கேன். ஆண்டவர் என்னைக்குதான் குழந்தை கொடுக்க போறாரு தெரியல, அப்படி இப்படி. அல்லது என் புருஷன் வேற, எப்படி கல்யாணம் பண்ணேன்னு தெரியல, ஏதோ கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. என் புருஷன் ரொம்ப வயசானவரா இருக்கிறாரு, வெளியில போறதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்கு. ஒரு பார்ட்டிக்கு அங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறப்ப அப்படியே எனக்கு அப்படியே கூசுது பிரதர். எங்கேயாவது வெளியில போறதுக்கு எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. வயசாயிடுச்சு. பாக்குறப்ப என்ன கேக்குறாங்க தெரியுமா? அப்பாவான்னு கேக்குறாங்க. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? இவர் உங்க அப்பாவா? அவங்க டேடியா? வெக்கமா இருக்கு. நான் வெளியிலே வரல. எவ்வளவு இடங்கள்ல. சோ கனம் பொருந்திய ஸ்திரீ எவ்வளவு இடத்துக்கு தான் புருஷனோட போனான்னு தெரியல. So he's my husband. என்ன சந்தோஷம் பாரு. He is my husband. That's a spirit of contentment. சுகமா இருக்கிறேன். அதுக்கு கேயாசி சொல்றான், ஆண்டவனே, எலிசாவை பார்த்து, ஆண்டவனே அவ அப்படி சொல்றா, நான் சுகமா இருக்கேன்னு சொல்றா. நான் சொல்றேன் கேளுங்க, அவளுக்கு புள்ள இல்லையா? பத்தாவதுக்கு அவன் புருஷன் வேற, ரொம்ப வயசுல பெரியவன் கிழவே. ஆனா அவ ரொம்ப அப்படியே மூடி மறைச்சு ரொம்ப விவேகமா அப்படி சொல்றா, எல்லாம் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு. எஸ், கரெக்ட் தான். So what a wonderful spirit of contentment. இன்னொரு இடத்துல நான் வாசிக்கிறோம், ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்துல ராக்கேலை குறித்து நாம் வாசிக்கிறோம். தான் புருஷன் இடத்துல
புள்ள கொடு, புள்ள கொடு, புள்ள கொடு, புள்ள கொடு, இல்லைன்னா நான் சாவேன், இல்லைன்னா நான் சாவேன், புள்ள கொடு, புள்ள கொடு, புள்ள கொடு, புள்ள கொடு, புள்ள கொடு, otherwise I will die. nagging wife, nagging wife. அவ ஏய் நான் என்ன தேவனா, நான் அடி பிள்ளை கொடுக்க முடியும், புள்ள கொடு, புள்ள கொடு, புள்ள கொடுன்னு தடைச்சு வச்சிருக்கிறார். தேவன் தான் கற்பத்தை திறக்க முடியும். போய் நெய் 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 புள்ள கொடு, புள்ள கொடு, புள்ள கொடுன்னா அவ எங்க, ரேச்சல் எங்க, சுனேம் ஸ்திரீ எங்க? ஆண்டவரே உங்களுடைய சித்தம், நீங்க எனக்காக என்ன பிளான் வச்சிருக்கீங்கன்னு தெரியல, நீங்க எனக்காக என்ன பிளான் வச்சிருக்கீங்கன்னு தெரியல. உங்களுடைய பிளான் இப்ப இருந்தாலும் சரி, லேட்டா இருந்தாலும் சரி, I am content, I am content, I am content, I am content. So that's the spirit of contentment. Okay, number 3, நான்காவது மூன்றாவது ஒரு ஸ்பிரிட்டை குறித்து நாம் அந்த ஸ்திரீயின் இடத்துல நாம் கற்றுக்கொள்கிறோம். இது அப்படியே நாம் சூனேம் ஸ்திரீனுடைய காரியமாய் பார்த்துட்டு தியானம் பண்ணிட்டு அப்படியே உடன் போயிடக்கூடாது. நான் வரும்பொழுது ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவரே அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்கணும், என் புருஷனை நான் கனம் பண்ணணும், அந்த ஸ்பிரிட் ஆஃப் கண்டென்ட்மெண்ட் என்னோட வாழ்க்கையில இருக்கணும். எளிமையின் ஆவி, சிறுமையும் எளிமையான ஒரு ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் அந்த புவர் இன் ஸ்பிரிட், ஆவியில் எளிமை உள்ளதான ஒரு சகோதரி. இவ்வளவு பெரியதான கனம் பொருந்திய ஸ்திரீ தான் புருஷனிடத்துல ஆலோசனை இல்லாமல், டியர் சிஸ்டர்ஸ், இந்த மாலையில உங்களோடு கூட நான் பேசுகிறதுக்கு, இந்த நீங்க எல்லாவற்றையும் மறந்துட்டா கூட இந்த ஒரு காரியத்தை எனக்கு அருமையான சகோதரிமார்கள், இந்த மேட்டர்ல மனைவிமார்கள் எல்லா சத்தியத்தையும் நீங்க மறந்துட்டாலும் இந்த ஒரு காரியத்தை இருதயத்தில் வைத்து வைங்க. உங்களுடைய காலத்துக்கும் அது இருக்கட்டும். டோன்ட் பி an independent, don't be an independent. இண்டிபெண்டா ஆக்ட் பண்ணாதீங்க. நீங்க எவ்வளவு கனம் புரிந்தியவர்களா இருந்தாலும், எவ்வளவு முக்கியஸ்தரா இருந்தாலும், உங்களுடைய புருஷனிடத்துல எவ்வளவு வீக்னஸ் இருந்தாலும் சரி, ஜாக்கிரதை. அந்த இடத்துல ஒரு பெரிய டெம்டேஷன் என்ன அப்படின்னா, இவற்றை என்னத்தை கேட்கறது, உன்கிட்ட கேட்கிற அளவுக்கு உன்ட்ட என்ன விஷயம் இருக்கு? ஒண்ணுமே விஷயம் இல்ல, உன்ட்ட ஒரு விஷயமும் கிடையாது. ஞானமும் இல்ல, புத்தி இல்ல, வயசு கிழவன், பிள்ளையும் கொடுக்கறதுக்கு வக்கு இல்ல, புள்ள கொடுக்கறதுக்கு வக்கு இல்ல, புள்ள இல்ல, வயசாயிடுச்சு. எந்த வகையில நீ மேன்மை? உன்ட்ட நான் ஆலோசனை கேட்க எந்த வகையில நீ மேன்மையா இருந்தா உன்ட்ட ஆலோசனை கேட்கலாம். நீ உன்ட்ட ஆலோசனை கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு அற்பமா இடக்கூடாது. புருஷனை கனம் பண்ணினவள் புருஷனிடத்துல எப்படி இண்டிபெண்டா ஆக்ட் பண்ணாதபடிக்கு இருந்தால் என்றால், அவளுக்கு ஒரு டிசையர் ஸ்பிரிட், அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி. எப்பவெல்லாம் எலிசா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறாரோ, அவர் வந்தா கொஞ்சம் தங்குறதுக்கு, அவர் பர்சனலா ஒரு மாடியில இருக்கிறதுக்கு, மாடியில மெத்தையில ஒரு ரூம் போட்டு கொடுப்போம். தேவ மனுஷன் வந்தா கீழே சாப்பிட்டுட்டு மேல போய் ரெஸ்ட் எடுக்கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளாய் தானா ஒரு ரூம் கட்டிருக்கலாமான்னு கேட்டா கட்டிருக்கலாம். ஏன்னா கனபுரிந்தி ஸ்திரீ. உன்ட்ட என்ன கேட்கறது? நான் என் சௌரியத்துக்கு என் பிள்ளைல நான் அட்மிஷன் போடுவேன். உங்கள்கிட்ட என்ன கேட்கறது? நான் பிளான் பண்ணிட்டேன், இந்த வெக்கேஷனுக்கு நான் போவேன். உங்கள்கிட்ட என்ன கேட்கறதுக்கு? நோ 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 நோ. தட் இஸ், இது ஏவாள் தன்னிச்சையா ஏதேன் தோட்டத்துல போய் புருஷனுடைய கன்சென்ட் இல்லாம, நாலேஜ் இல்லாம, கன்செப்ட் இல்லாம தாந்தோதித்தனமாய் போய் அதை பறிச்சு புசித்தது. அந்த ஸ்பிரிட், இண்டிபெண்டன்ட் ஸ்பிரிட். வஞ்சனை. ஏவாள் வஞ்சிக்கப்பட்டால் தாந்தோதித்தனமாய் தான் இஷ்டத்துக்கு இண்டிபெண்டா ஆக்ட் பண்றது. நோ, அவளுடைய ஸ்பிரிட் எப்படி இருந்துச்சுன்னா, மை டியர் டார்லிங், இந்த தேவ மனுஷனுக்கு மாடியில ஒரு ரூம் போலான்னு யோசிக்கிறேன். வாட் யூ சே? உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா லெட் அஸ் லீவ் இட், விட்டுருவோம். அது என்னுடைய விருப்பம் தான். நீங்க டிசைட் பண்ணுங்க. இஃப் யூ ஆர் ஓகே, நாம் காரியங்களை செய்யலாம். இஃப் யூ ஆர் நாட் ஓகே, லெட் அஸ் லீவ் இட், காரியத்தை விட்டுறலாம். அப்படி ஆலோசனை கேட்கிறா பாருங்க. 9 வசனத்துல, வசனம் 9, 10. தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்துகிற தேவனுடைய மனுஷனாகியவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறைவீட்டை கட்டி அதுக்கு ஒரு கட்டில், மேஜை, நாற்காலி, குத்துவிளக்கு வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்பொழுது அங்கே தங்கலாம் என்றால். பிரைஸ் தி லார்ட். தட் இஸ் இண்டிபெண்டா இல்லாதபடிக்கு புருஷனிடத்துல ஒரு ஆலோசனையின்படி செய்வது. இது இந்த சமயத்துல இன்னும் 2 சிஸ்டர்ஸை நான் காண்பிச்சுறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம். சாராய் ஆபிரகாமை நோக்கி, 10ஆம் வசனம், 21:10. சாரால் ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். ஆக்சுவலா அது யாருடைய அடிமை பெண்? இது யாருடைய அடிமை பெண் அப்படின்னா, இந்த அடிமை பெண் சாராயினுடைய அடிமை பெண் ஆகார். அவளை ஏற்கனவே புருஷன் யார் கண்ட்ரோல்ல கொடுத்துட்டாரு அப்படின்னா, இங்க வாசிக்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். ஆதியாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 16:6. ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கையில் இருக்கிறாள். உன் அடிமை பெண் உன் கையில் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றாள்.
ஏற்கனவே புருஷன் என்ன கொடுத்துட்டான் அப்படின்னா, ஆபிரகாம் தன் மனைவிக்கு சாராய்க்கு ஒரு பர்மிஷன் கொடுத்திருக்கான். உன்னுடைய அடிமை பெண்பா உன் கையில இருக்கா, உனக்கு நலமானபடி நீ செஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டா. ஓகே, இப்ப என்ன செய்யலாம்? 21ஆம் அதிகாரத்துல 21ஆம் அதிகாரத்துல இப்ப சாராய் இந்த அடிமை பெண்ணாகிய ஆகாரனுடைய குமாரன் இஸ்மவேல் தான் பையனை பரியாசம் பண்றதுன்னு செஞ்சதுனால, ஏற்கனவே புருஷன் தனக்கு உத்தரவு கொடுத்ததுனால இப்ப என்ன செய்யலாம்? என் அடிமை பெண் ஏன் பார்வைக்கு நலமானபடி ஏன் கையில இருந்தது, ஏன் முடிவுக்கு நான் செய்யலாம்னு சொல்லிட்டு செய்யலாம். ஆனால் அப்படி செய்யல பாருங்க. 10ஆம் வசனத்துல ஆபிரகாமை நோக்கி, டார்லிங் நீங்க டிசைட் பண்ணுங்க, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் நம்ம திருஷ்டாந்தமாய் ஆவியானவர் உள்ளார் எழுதி வச்சிருக்கிறார். தான் இஷ்டத்துக்கு சரி என் பார்வைக்கு நலமாடி பண்ணி செஞ்சேன், போடி வெளியில உன் பிள்ளைய வச்சு தூக்கிட்டு போ. நோ, she didn't say like that, she didn't act like that. அனுப்பல. புருஷன் இடத்துல போய் சொன்னா, நான் இண்டிபெண்டா ஆக்ட் பண்ண மாட்டேன், நான் ஏற்கனவே இண்டிபெண்டா ஆக்ட் பண்ணது போதும், நான் ஒரு சஜஷன் கொடுத்தது போதும், நான் மறுபடியும் காரியத்தை நான் குழப்ப விரும்பல. பாருங்க, நீங்க முடிவு பண்ணி அனுப்புங்க, நான் அனுப்பல. நீங்க தான் வீட்டுக்கு தலை, இந்த குடும்பத்துக்கு நீங்க தான் தலை, நீங்க பார்த்து முடிவு பண்ணுங்க, அனுப்புங்க. நான் அந்த காரியம் செய்ய மாட்டேன். யாரு? சாராய். ஓகே, ஒன் மோர் திங். ஆதியாகமம் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம். ஆதியாகமம் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் ரெபெக்காலை குறித்து நான் வாசிக்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம். ரெபெக்காளுடைய மூத்த மகன் ஏசா ஏத்தின் குமாரத்திகளை திருமணம் பண்ணியிருந்தான். இப்ப இளையவனாகிய ஈசாக்கு யாக்கோபு இந்த குமாரத்திகளை பெண் எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன முடிவு பண்றா அப்படின்னா, பாருங்க 46ஆம் வசனம், 27:46. புருஷனிடத்துல பின்பு ரெபெக்காள் மனைவியானோர் புருஷனிடத்தில் சொல்றா, ஏத்தின் குமாரத்திகள் நிமித்தம் என் உயிர் எனக்கு விருப்பாய் இருக்கிறது. அதாவது மூத்த மருமவர் 2 பேர், மூத்த மருமவர்கள் நிமித்தமாய் எனக்கு விருப்பாய் இருக்கிறது. இந்த தேசத்து பெண்களாகிய ஏத்தின் குமாரத்திகளில் சின்னவன் இளையவனாகி யாக்கோபு ஒரு பெண்ணை கொள்வானால் என் உயிர் இருந்து ஆவது என்ன அப்படின்னு. உடனே மனைவியினுடைய ஆலோசனை புருஷன் கேட்கணும். புருஷனுக்கு மனைவி ஆலோசனை சொல்லலாமா? எஸ், வேல்யூபிள் சஜஷன்ஸ் கொடுக்கணும். நல்ல ஆலோசனைகளை, நல்ல நல்ல ஆலோசனைகளை மனைவிமார்கள் தன் புருஷனுக்கு கொடுக்கலாம். நல்ல, இதெல்லாம் முக்கியமான தீர்மானம். ஏற்கனவே தான் சௌரியத்துக்கு அவன் 2 பொண்ணு எடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்ப சின்னவனுக்கு இந்த தேசத்து பெண்கள் வேண்டாம், எனக்கு இதுல விருப்பம் இல்ல, இந்த வீட்டு பொண்ணு வேண்டாம். மனைவிமாருக்கு சில புருஷனுக்கு தெரியல, பத்துல. இப்ப மனைவிமார்களுக்கு சில இதுல தெரிஞ்சு, இந்த வேண்டாங்க, இந்த வேண்டாம், இந்த பொண்ணு வேண்டாம், இந்த வீட்டு பொண்ணு வேண்டாம், இது வேண்டாம், சின்னவனுக்கு இந்த வீட்டுல பொண்ணு எடுக்க வேண்டாங்க அப்படின்னு உனக்கு என்ன தெரியும் அப்படி சொல்லக்கூடாது. ஓகே, லெட் அஸ் கன்சிடர் பண்ணாம பாருங்க. அவளுடைய ஆலோசனை கேட்டுக்கொண்டான். அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம், ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானிய குமாரத்திகளிடத்தில் பெண் கொள்ளாமல் நீ எழுந்து போ, இங்க போ. அப்ப யாருடைய ஆலோசனை? மனைவியினுடைய ஆலோசனை. புருஷனிடத்துல சொல்லி இண்டிபெண்டா யாக்கோபை நீ போடா, மாமா வீட்டுக்கு போடா அப்படின்னு அனுப்பல. நோ, புருஷனிடத்துல ஆலோசனை கேட்டா. சோ அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? அது சூனேம் ஸ்திரியா இருக்கட்டும், அல்லது சாராயா இருக்கட்டும், அல்லது ரெபெக்காலா இருக்கட்டும், இப்படி வேதத்தில் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வைத்திருக்கிறார். சோ என்ன சொல்ல வருகிறோம் அப்படின்னா, என்ன ட்ரூத் நம்ம எல்லாம் கற்றுக்கொள்ளணும். மனைவிமார்கள், சகோதரிமார்கள், டோன்ட் ஆக்ட் இண்டிபெண்டன்ட்லி. புருஷனிடத்தில் உங்களுடைய ஆலோசனை சொல்லுங்க. புருஷன் அதை ரிஜெக்ட் பண்றார், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறார், தட்ஸ் நாட் தி மேட்டர். நாம் அந்த ஏவாளுடைய ஸ்பிரிட் நம்ம இடத்தில் இருக்கக்கூடாது. நாம் மீண்டுமாய் திருப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். 4வது விஷயம், கணம் பொருந்திய ஸ்திரியா இருந்தாலும் மனத்தாழ்மையா இருந்தவள், புருஷனை அசட்டை செய்யாதவள், ஸ்பிரிட் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி, விருந்தோம்பல் உடையதான ஒரு சகோதரி, ஆவில ஒரு திருப்தி உடையவள், எல்லாவற்றிலும் மன ரம்யமா இருக்கிறதான ஸ்பிரிட் ஆஃப் கண்டென்ட்மெண்ட் ஸ்பிரிட் உடையவள், இண்டிபெண்டா ஆக்ட் பண்ணாதபடிக்கு தன் புருஷனை கனப்படுத்தி புருஷனிடத்தில் ஆலோசனை கேட்டவள். இன்னொரு விஷயத்தை நான் வாசிக்கிறோம் 9ஆம் வசனத்துல. இப்படி யாரெல்லாம் அந்த ஸ்பிரிட் ஆஃப் கண்டென்ட்மெண்ட்டும், தன் புருஷனை கனப்படுத்துகிறவர்கள் யாரும், புருஷனை அலட்சியம் பண்ணாதவர்கள் யாரும், புருஷனிடத்துல ஆலோசனை கேட்டு ஒரு காரியத்தை செய்கிறவர்கள் யார்ட்டையும் தேவன் கொடுக்கிற இன்னொரு கிஃப்ட் என்னவென்றால் ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன்மெண்ட். Dear sisters, listen. In the name of Jesus, I plead unto you. Spirit of discernment. You can discern. நாளைக்கு நம்மளுடைய பிள்ளைகள் நாளைக்கு வளர்ந்தேறி வரும்பொழுது நம்மளுடைய பிள்ளைகள் நாளைக்கு அல்வா கொடுக்க முடியாது. பிள்ளைகள் உங்களை ஏமாற்ற முடியாது. You can discern your children. உங்களுடைய பையனே, உங்களுடைய விசேஷமா உங்களுடைய பையன்களை, உங்களுடைய பெண் பிள்ளைகளை you can easily discern. நிதானிச்சலாம். நம்மளுடைய குடும்பத்தினுடைய காரியங்கள் எல்லாம் டிசர்ன் பண்ணிடலாம். That spirit of discernment, தேவன் ஒரு கிஃப்டா, ஒரு ஈவாய் அருள்வார்.
பாருங்க இந்த ஸ்பிரிட் 9ஆம் வசனத்துல, அவள் தன் புருஷனை நோக்கி எப்படி சொல்றா பாருங்க, நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகியவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். ஓ காட், நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போற மனுஷன், இந்த தேவனுடைய மனுஷன் இஸ் a holy man. அவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன், நான் நிதானிக்கிறேன். என்ன ஸ்பிரிட்? டிசர்ன்மென்ட் ஸ்பிரிட். நம்மளுடைய பிள்ளைகளுடைய நடக்கைகளை டிசைன் பண்ணிடலாம், நம்மளுடைய புருஷனுடைய நடவடிக்கைகளை நாம் டிசைன் பண்ணிடலாம், நம்மளுடைய பிள்ளைகளுடைய காரியங்களை டிசைன் பண்ணலாம், அல்லது நம்மளுடைய வீட்டுக்கு வருகிறதான மனுஷர்களை டிசைன் பண்ணிடலாம். தேவன் அந்த ஸ்பிரிட்டை கொடுத்துருவார், டிசைன்மென்ட் ஸ்பிரிட்டை கொடுத்துருவார். இந்த காரியம் வாய்க்காது, இப்படி போக கூடாது, இப்படி செய்ய முடியாது, இது தவறாய் போயிடும் அப்படின்னு நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியத்தக்கதான அந்த ஞானோந்திரிய டிசைன்மென்ட் ஸ்பிரிட் ஆண்டு கொடுத்துருவார். அந்த வீட்டுக்கு வரக்கூடியதான அந்த தேவ மனுஷன் எலிசாவை அவர் டிசைன் பண்ணிட்டா பரிசுத்தவான் அப்படின்ட்டு. பிரைஸ் தி லார்ட். ஓகே, நான் சகோதரிமார்களுக்கு இது போதும். நாம் இவ்வளவும் அந்த சப்மிசிவ் ஸ்பிரிட், கண்டென்ட்மென்ட் ஸ்பிரிட், இண்டிபெண்டா இல்லாதபடிக்கு புருஷனை கனப்படுத்தி நாம் காரியங்களை செய்யும் பொழுது தேவன் கொடுக்கிறதான அந்த டிசைன்மென்ட் ஸ்பிரிட் எல்லாம் நாம் இவரிடத்திலும் நாம் கற்றுக்கொள்கிறோம்.